பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா பேச்சு. தமிழக பாஜகவின் மாநில செயற்குழு கூட்டம் காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது. சென்னை கமலாலயத்தில் தமிழக பாஜக தலைவர் எல். முருகன் தலைமை உரையாற்றி கூட்டத்தை தொடங்கி வைத்தார். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா டெல்லியில் இருந்தபடி காணொலி காட்சி மூலம் சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், தமிழகம் மிக நீண்ட பாரம்பரியம், கலாச்சாரத்தை பெற்றிருக்கும் மாநிலம். தமிழகம் ஒரு ஆன்மீக பூமி, கோவில்கள் அதிகம் நிறைந்திருக்கும் பகுதி. பண்பாடு, கலாச்சாரம் போல தனித்துவம் பெற்றது தமிழ் மொழியாகும் என்றார். தமிழகத்தில் தேசியத்திற்கு எதிரான ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது திமுக தான் என்றார். தேசிய வளர்ச்சிக்கும் தமிழக வளர்ச்சிக்கும் அக்கட்சி தடையாக இருந்து கொண்டிருக்கிறது. நாட்டை பற்றிய அக்கறை இல்லை. உதாரணத்திற்கு கருப்பர் கூட்டம் விவகாரத்தை சொல்லலாம். அதனை அவர்கள் கண்டிக்கவே இல்லை. ஆனால் இந்த விவகாரத்தில் தமிழக பாஜக அழுத்தமான முத்திரையை பதித்திருக்கிறது. நாட்டின் வளர்ச்சி குறித்து கவலைப்படாத திமுக உட்பட தீய சக்திகள் இனி தமிழகத்தில் இருக்கவே கூடாது. வரும் காலகட்டத்தில் தமிழகத்தில் பாஜக முக்கியமான பங்கு வகிக்க உள்ளது. உள்ளாட்சி மன்ற, சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் தமிழக பாஜக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். கொரோனா ஒழிப்பு பணியில் பிரதமர் நரேந்திர மோடியின் முக்கிய நடவடிக்கைகள் தீவிர பங்காக அமைந்திருக்கின்றன. நாடு முழுவதும் கொரோனா நோயாளிகளுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றன. தினமும் 10 லட்சம் பேருக்கு பரிசோதனை செய்யும் வல்லமையும் உள்ளது. இதற்கெல்லாம் பிரதமரின் தீவிர நடவடிக்கைகளும் தீர்க்கமான ஆலோசனைகளுமே காரணமாகும். தமிழகத்தில் மொழியின் காரணமாக பல்வேறு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் 8ஆம் வகுப்பு வரை கட்டாயம் மாணவர்கள் தாய்மொழியில்தான் படிக்க வேண்டும் என்பதே தேசிய கல்விக் கொள்கையின் முக்கிய சாராம்சம் ஆகும். இதனை மக்களிடம் பாஜகவினர் தான் எடுத்துச் சொல்ல வேண்டும். படிக்கும் போதே மாணவர்கள் தொழில்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை இந்த திட்டம் உருவாக்கும். இந்த புதிய கல்வி திட்டம் நெகிழ்ச்சித்தன்மை உடையதாகும். விருப்பமான கல்வியை மாணவர்கள் தேர்ந்தெடுக்கலாம். தேர்வு முறைகளும் மாற உள்ளது. மனப்பாடத்திற்கு இனி வேலை இல்லை. மாணவர்களுக்கு எளிதாக இனி அனலிட்டிக்கல் முறையில் இருக்கும் என்றார். புதிய கல்விக் கொள்கையை ஒவ்வொரு பாஜக நிர்வாகிகள் முழுக்க படித்து பார்த்து அதன் சாராம்சங்களை நன்கு அறிந்து பொதுமக்களிடம் பேசி தெளிவுபடுத்த வேண்டும் என்றார். மேலும் விவசாயிகள் யாரையும் சார்ந்திடாமல் சொந்த காலில் நிற்கும் வகையில் செயல்படுத்தப்படும் பற்றி மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்றார். மேலும் அடுத்து வரும் காலகட்டங்களில் தமிழகம் சிறப்பானதொரு வளர்ச்சியை எட்ட உள்ளது. நீண்ட கால ராமர் கோவில் பிரச்சினை தீர்க்கப்பட்டது. காஷ்மீர் விவகாரம் உட்பட அதிமுக்கிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் அறிவாற்றலால் தீர்க்கப்பட்ட இந்த பிரச்சனைகள் குறித்து இதை மக்களிடம் எடுத்துச் சொல்வதே நமது முதல் வேலையாக இருக்க வேண்டும் என்றார். தமிழக பாஜக சார்பில் வாக்குச்சாவடி குழுக்கள் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளன. இந்த குழுக்களை மேலும் வலுப்படுத்த வேண்டும். பாஜகவின் சமூக ஊடக பிரிவு வாட்ஸ்அப்பை நன்கு பயன்படுத்தி தேசிய அளவில், மாநில அளவில், வட்டார அளவில் என 3ஆக பிரித்துக் கொண்டு செயல்பட வேண்டும். தேசிய அளவில் தினமும் பிரதமரின் பேச்சு மற்றும் அவரது திட்டங்கள், தேசிய கட்சித் தலைவரின் அறிவிப்புகள் மற்றும் பேச்சு, முக்கிய தலைவர்களின் கருத்துக்களை கவனித்து சமூக ஊடகங்கள் மூலம் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். 2ஆவதாக மாநில அளவிலான பிரச்சனைகள், மத்திய அரசு திட்டங்களால் மாநில அளவில் கிடைத்துள்ள பயன்கள் பற்றிய தகவல்களை மக்களுக்கு கொண்டு செல்லுதல் வேண்டும். 3ஆவதாக உள்ளூர் பிரச்சனைகளை எதிரொலிக்கும் விதத்திலும் அவற்றை ஆக்கப்பூர்வமான வகையில் தீர்த்து வைக்கும் நோக்கத்துடனும் இந்த குழுக்களின் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்றார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இளைஞர்கள், பெண்கள், தாழ்த்தப்பட்டோர், மலைவாழ் மக்கள் மற்றும் பழங்குடி மக்களுக்காக நிறைய பணிகள் செய்து வருகின்றது. இது குறித்த தகவல்களை மக்களிடம் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும். குறிப்பாக நகர்ப்புறங்கள், சிறு நகர்ப்புற பகுதிகளில் உள்ள சாலையோர வியாபாரிகளின் நலனுக்காகவும் அவர்களின் பாதுகாப்பிற்காகவும் மத்திய அரசு பல நன்மைகளை செய்து வருகிறது. வாக்குச்சாவடி குழுவினர் இவர்களை நேரடியாக சந்தித்து நலத்திட்டங்களை பற்றி கூறி அவர்களின் ஆதரவை பெற வேண்டும். தமிழக பாஜக மாநில தலைவர் திரு எல். முருகன் அவர்களின் சிறப்பான வழிகாட்டுதலில் தமிழக பாஜக மிக சிறப்பாக செயல்படுகிறது என்றும் ஜே.பி. நட்டா அவர்கள் பேசினார்.